50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். திருச்சி மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு தாளாளரின் கணவர் பாலியல் சீண்டல். கொதித்து எழுந்த பொதுமக்கள் போலீசார் முன்னிலையில் பள்ளியை அடித்து நொறுக்கி ஆவேசம். திருச்சி மணப்பாறையில் சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளான பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டம். ஒரு தரப்பினர் வன்முறையில் ஈடுபட முயன்றதால் லத்தியால் அடித்து விரட்டியது அதிரடிப்படை போலீஸ். திருச்சி மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் பள்ளி தாளாளரின் கணவர் கைது. குற்றத்தை மறைக்க உடந்தையாக இருந்ததாக கூறி தாளாளர், அவரது தந்தை மற்றும் பள்ளி நிர்வாகியையும் போலீசார் கைது செய்தனர். மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு தாளாளரின் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தேடப்பட்ட தலைமை ஆசிரியை கைது. தலைமறைவாக இருந்தவர் உடல்நலக் குறைவு என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான தாளாளரின் கணவர் மேலும் ஒரு மாணவியிடமும் பாலியல் சீண்டல். அதே பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கொடுத்த மற்றொரு பாலியல் புகார் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல்லை அல்வாதான் ஃபேமஸ் என்பது மாதிரி மத்திய அரசு தரும் அல்வா ஃபேமஸ் ஆகிவிட்டதாக பேச்சு. இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதுவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் திமுக அரசு மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். விஷக்கிருமிகள் காலப்போக்கில் காணாமல் போவார்கள் என்று நெல்லையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனு மீது வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பியதாக கூறிய தேர்தல் ஆணையம் தரப்புக்கு நீதிபதிகள் கண்டனம். அதிமுகவில் எந்த பிளவும் மாற்றமும் இல்லை, தமக்கு ஆதரவு நீடிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பு வாதம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சின்னத்தை முடக்கினால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூரம். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கேவி குப்பத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவனை கைது செய்த போலீசார். வேலூர் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டு படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண் பரபரப்பு வாக்குமூலம். ரயிலில் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு தான் தாக்கப்பட்டதாக வீடியோ வெளியீடு. அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. வந்துட்டு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விளக்கமளிக்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சனம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கும். கோவை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தும் மேயரின் முடிவுக்கு எதிராக திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் போராட்டம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கவுன்சிலர்கள் மேயர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கம்.
போச்சம்பள்ளி அருகே மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். 2 நாட்களுக்கு பிறகு பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது முதலமைச்சருக்கு உறுத்தவில்லையா என அண்ணாமலை கேள்வி. குற்றவாளிகளாக உள்ள கட்சியினரை காக்க அரசு இயந்திரத்தை திமுக பயன்படுத்துவதால் சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீது பயம் போய்விட்டதாகவும் காட்டம். திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். அஜாக்கிரதையாகவும் வேகமாகவும் பேருந்தை இயக்கியதாக ஓட்டுநர் நடத்துனரை கைது செய்தனர் போலீசார். தைப்பூச நாளான பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும். அதிக அளவில் பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் என்பதால் சிறப்பு ஏற்பாடு. கோவை மத்திய சிறையில் தனது உயிருக்கு ஆபத்து என ஆயுள் கைதி விக்ரம் வீடியோ கால் மூலம் தகவல். அண்மையில் ஆயுள் கைதி ஒருவர் சிறைக்குள் மர்மமாக உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் பரபரப்பு புகார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஆட்டோவில் கடத்தி செல்லப்பட்டு 18 வயது இளம்பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம். வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேருக்கு மாவுக்கட்டு. பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கேரளா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பிரதமர் மோடி, பள்ளி நாட்களில் தனது கையெழுத்தை சீர்படுத்த ஆசிரியர்கள் பெரும்பாடுபட்டதாக கடந்த காலத்தை நினைவு கூர்ந்த பிரதமர். பீகார் எம்பிக்கள் 30 பேர் டெல்லியில் பிரதமர் மோடிக்கு மாலை மலர் கிரீடம் அணிவித்து மரியாதை. பட்ஜெட்டில் தங்கள் மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து நிதி ஒதுக்கியதற்காக நன்றி தெரிவித்தனர். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் தொடர்ந்து புனித நீராடி வரும் பக்தர்கள். இதுவரை 39,74,00,000 பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். அமெரிக்காவிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியர்களை அனுப்பிய ஏஜென்ட்டுகள் 4 பேர் மீது ஹரியானாவில் வழக்கு. சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் 104 பேர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.